யோகம் பண்ணும்போது யோகியாக மாறுவீங்க. அந்த யோகியாக மாறும்போது உங்களுக்கு எந்த நிலைன்னா எப்படிலாம் அந்த கீதையிலே சொல்லியிருப்பாங்க, சன்னியாசி யோகி, சாங்கிய யோகி, சம்சார யோகி, ராஜ யோகி அப்படி பிரிச்சிருப்பாங்க. இதில் விளக்கம் சொல்லலாம் பாருங்க. சன்னியாச யோகினா அவங்க உலகப்பட்டுலாம் விட்டுட்டு குடும்பப்பட்டுலாம் இல்லாமல் தனிச்சா மக்கள் சேவைக்காக தனியாக இருப்பாங்க. அது சன்னியாசி யோகி. சம்சார யோகி அவங்க எப்படின்னா குடும்பத்தில் இருப்பாங்க, மனைவியோடு இருப்பாங்க, மனைவி வந்த கடவுளோட இருப்பாங்க, குடும்பத்தை கவனிப்பாங்க, குடும்பத்தில் உள்ள துன்பம் இல்லாமல் அன்பு மயமாக இருக்கும் அவங்க குடும்பம். யோகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது சம்சாரி யோகி. சாங்கிய யோகி அப்படின்னா மக்களுக்கு சாகியம் செய்கிறது, அதாவது நல்லது கெட்டது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி குடும்ப நிகழ்ச்சி செய்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க. இது சாங்கிய யோகி. அடுத்தது ராஜயோகி. ராஜயோகினா அப்படின்னா அவங்க நாட்டை ஆளுவாங்க, யோகம் பண்ணுவாங்க, நாட்டை ஆளுவாங்க. அதனால் ஆதி காலத்தில் அத்தனை மன்னர்களும் ராஜ யோகி தான் இருந்தாங்க. நாட்டை ஆள்றது, ராஜ்யத்தை ஆள்றது யோகம் பண்ணிட்டு. அப்புறம் வீரயோகி. வீரயோகின்னா போர் வீரர்களாக இருப்பாங்க, தளபதியாக இருப்பாங்க, இதை மாதிரி வீரயோகி. இந்த காலத்தில் அப்படி உருவானாங்கன்னா ஒரு மிலிட்ரியில் இருக்கலாம், அப்படின்னா போலீஸோ இல்லாட்டினா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோ இருக்கலாம். அப்போது எல்லாத்தையும் சரியாக செய்வாங்க, ரொம்ப பலசாலியாக இருப்பாங்க. இப்போ சாதாரணமாக உடற்பயிற்சி செய்கிறோம், இல்லை ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து ஓரளவுக்கு தான் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் விட்டாலே அவங்க திருப்பி பலம்லாம் இழந்துடுவாங்க. அதேமாதிரி சரியான உணவு முறைகள்லாம் பலம் இழந்துடுவாங்க. இந்த யோக முறைகளை பண்ணும்போது அவங்க கொஞ்சமாக உடற்பயிற்சி செஞ்சாலும் போதும், அதிக அளவு உங்களுக்கு பலம் கிடைக்கும். இதுதான் ஏற்கனவே இதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். வாசி யோகம் அதெல்லாம் இன்னும் மாதிரி பலம் கிடைக்கும், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். அது மாதிரி அவங்க கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சாலும் அவ்வளோ அதிக பலம் கிடைக்கும், அதிக ஸ்டெமினா, அவங்களுக்கு சோர்வுன்றதே இருக்காது, அந்த அளவுக்கு பயங்கர பலமாக இருக்கும். அதே மாதிரி உடம்பு ஸ்பீடு, அதாவது எப்படின்னா பஞ்ச் ஹவர் சொல்லுவாங்க, ஒரு செகண்டில் நிறைய பஞ்சுகள் பண்ண முடியும், ஸ்பீடு வரும். நீங்கள பார்த்த பீச்சுக்கெலாம் ஷாலின் டெம்பிள்லாம் பார்ப்பீங்க, அவங்கள்ட்ட ஸ்பீடு இருக்கும். எல்லாம் இங்கேருந்து போன கலைகள் தான் ஸ்பீடு. அந்த ஸ்பீடு அதெல்லாம் வரும். உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு உடம்பு இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்கான இருக்கும், நல்லாயிருக்கும் உடம்பு, நல்ல தரமான உடம்பு இருக்கும். அவங்களாம் உடற்பயிற்சி செய்கிறவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படி மாற்றி வரும். இதுதான் வீர யோகிகள். இதுதான் படிநிலைகள் இருக்குது. அதனால் நீங்கள் சித்தனாக ஆசைப்படுங்க, முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லையா யோகியாக ஆசைப்படுங்க. அப்படி இல்லைன்னா தேவனாக ஆகணும், அப்படியும் வைராக்கியம் வச்சு மாறுங்க. ஏன்னா நீங்கள் மாறினா தான் உலகத்தை மாற்ற முடியும். இன்றைக்கி உலகம் இருக்கிற சூழ்நிலை மிக மோசமாக, நிறைய பேருக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அதிகம், டென்ஷன், எமோஷன், கவலை இதெல்லாம் இருக்காங்க. அதேமாதிரி சரியான ஆட்சி முறைகள் கிடையாது. இதெல்லாம் எல்லாமே சரியாகணும், மக்கள் கட்ட நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல பண்புகளோடு வாழணும்னா இந்த மாதிரி நீங்கள் மாறி மற்றவங்களை மாற்றணும், மற்றவங்களை வழிநடத்தணும். அதுக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் ஆகணும் அப்படின்னு லட்சியம் வைங்க, வச்சு மாறுங்க. நீங்கள் மாறுங்க, உலகத்தெல்லாம் மாற்றிருக்குங்க. அப்போ தான், ஏன்னா நமக்கு என்ன அப்படி இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் ஜெனரேஷன் நாளைக்கு பின்னாடி இன்னும் நாளாக அதிகமாகிட்டே இருக்கும், எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கும். அப்போது உங்களோட ஜெனரேஷன் பாதிக்கும். அதை பாருங்கள், உங்கள் பிள்ளையோ இல்லை பேரனோ எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அவங்களாம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் இறங்கி நீங்கள் மாறி தான் ஆகணும். அது மாதிரி நீங்கள் மற்றவங்களை மாற்றி தான் ஆகணும். இது என்னுடைய விருப்பம் இல்லை, இது இறைவனுடைய கட்டளைன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பலனடைந்தால் கூட மற்றவங்க பலன் அடைவாங்கல்ல, பல பேர் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் சேரட்டும், ஒழுங்காக ஃபுல்லாக போகணும். இதுவும் இறைவனை கட்டளை இது அப்படின்னு நினச்சிக்கிங்க. ஏன்னா உலகத்தை மாற்றணும்னா இப்படி தான் மாறினா தான் உலகத்தை மாற்ற முடியும். அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.